ஹலோ மக்களே! மாயா சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. புவனேஸ்வரியும் இனி இந்த மாயாவ சும்மாவே விடக்கூடாது. அவ மட்டும் இன்னும் இந்த ஊர்லயே இருந்துட்டு இருந்தா நமக்கு பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மாயாவை இந்த நாட்டை விட்டே வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பிளான் படியே அதிகாரிகளும் உங்களோட விசா காலம் எல்லாம் முடிய போது கண்டிப்பாட்டு இந்த நாட்டை விட்டு நீங்க இப்பவே கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பதறி போன சீனுவும் உன்னை இனிமே பிரியவே மாட்டேன் மாயான்னு சொல்லிட்டு மாயாவை அப்படியே ஹக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரும் புவனேஸ்வரோட வேலை தான் இது எல்லாம்னு சொல்லவும் மாயாவும் அவளை எல்லாம் இனிமே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம மாசா புவனேஸ்வரோட வீட்டுக்கு போய் அங்க உள்ள எல்லா திங்ஸையும் அப்படியே அடிச்சு நொறுக்குறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், அப்படியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு யோசிக்காம போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படி மாயா மேல ஒரு கேஸும் விழுந்துடுது. அதே சமயத்துல புவனேஸ்வரியும் கரெக்டா இந்த மாயா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சிட்டே இருக்கும்போதே அங்க உள்ள அதிகாரிகளும் இன்னைக்குதான் அவங்க ஃபாரின் கிளம்ப வேண்டியதா இருந்தது. இந்த டைம்ல கேஸ் இருக்கனால எப்படி அவங்களுக்கு கிளம்ப முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட புவனேஸ்வரியும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணி இவளை வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குதா, இதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே, மாயா நமக்கு மிச்சமா பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மாயாவும் ஜானகி அம்மாவுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுவேன் பெரியம்மா. அதே சமயத்தில் அந்த புவனேஸ்வரியும் சும்மா விட போகிறதில்ல, அவளோட சூழ்ச்சி எல்லாத்தையுமே நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சரியா களத்தில் இறங்குறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி எப்படியாவது இந்த மாயாவை இந்த இடத்த விட்டே அனுப்பிடணும். மாயா இன்னும் இந்த இடத்துலயே இருந்துட்டு இருந்தானா நமக்கு தான் எல்லா பிரச்சனையும். அவ தான் வெளியில உள்ளவல்ல, எத்தனை நாள் தான் இந்த நாட்டிலேயே அவ வாழ முடியும், ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட அப்படியே மாயா பத்தின எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துறாங்க. ரகுராமோட வீட்டுல நம்ம மாயா ஜானகி எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போது அதிகாரிகளும் வராங்க. என்னடா இது புதுசா இருக்குதே, எதுக்கு இப்ப இந்த அதிகாரிகள் வராங்கன்னு சொல்லிட்டு டவுட் ஆகி இருக்கும்போது நம்ம மாயா கிட்ட அவங்களும் இனிமே நீங்க இந்த நாட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சீனு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா எதுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு கேட்கவும் அவங்களும் உங்களோட விசா காலம் இதோட முடிய போகுது, கண்டிப்பா நீங்க கிளம்பிடணும் இந்த நாட்டை விட்டு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிடுறாங்க. நம்ம மாயாவுக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுது. இப்போதானே நம்ம வந்த மாதிரி இருந்தா அதுக்குள்ள இவ்வளோ நாள் ஆயிட்டா, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையே, இதை பத்தி நான் யோசிக்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா நினைக்கிறாங்க. சீனுவும் அந்த அதிகாரிகள்கிட்ட வேற வாய்ப்பே இல்லையா, கண்டிப்பா மாயா இந்த நாட்டை விட்டு போயே ஆகணுமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவங்களும் கண்டிப்பா இதை செய்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. சீனுவும் நம்ம மாயாவை பார்த்து இப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கிடையில நம்ம பிரியணுமான்னு சொல்ற மாதிரி மாயாவை அப்படியே பார்க்குறாங்க. மாயாவும் இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி மறைஞ்சிருக்கு, இது நாள் வரைக்கும் எதுவுமே கேட்கல, இப்போ மட்டும் இந்த அதிகாரிகள் இப்படி பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல வீட்டில் உள்ள நம்ம மணிக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்னடா இது புதுசா இருக்கே, மாயாவை விட்டு பிரியக்கூடாது, சீனுவும் மாயாவும் இப்பதான் ஒன்று சேர்ந்திருக்காங்க, இதுக்கிடையில இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மணியை நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பத்மா பார்வதிக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுது. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுட்டே, இவ மட்டும் வீட்டில் இல்லைன்னா அதுக்கப்புறமா சீனுவை சாருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பத்மா ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைச்சிட்டு இப்பதான் கடவுள் கண்ணை திறந்திருக்காரு. இனிமே சாரோட வாழ்க்கை சீனுவோட தான். நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோம், அப்போ எதுவுமே நடக்கலை. இப்போ என்னடானா இந்த வீட்டை விட்டு மாயாவை அனுப்பலான்னு நினச்சா இந்த நாட்டை விட்டே அவள் போயிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சீனுவும் என்ன மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு, மாயாவை என்னைக்கா இருந்தாலும் உன்னோட மருமகளா ஏற்றுப்ப, அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மத்தில் மாயா தான் என்னோட ஒய்ஃப், அவளை தவிர வேற யாரையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே சாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. நம்ம எப்படியாவது சீனு மாமாவை மேரேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சா இன்னும் இந்த மாயாக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல தனா கதிர்க்கும் மாயாவை இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாரும் உங்களோட விசா முடிஞ்சிட்டு இனிமே இந்த நாட்டில் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதை கேட்ட உடனே நம்ம தனாவுக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது. என்னடா மாயாவுக்கு இந்த மாதிரி ஆயிட்டே, எப்படி இந்த மாதிரி நடந்தது, யாரோ இந்த இதில் சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாங்க. அதுபடியே எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் சரி இதுக்கு பின்னாடி யாரு தான் இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது புவனேஸ்வரின்னு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது தெரிய வருது. அதே சமயத்தில் நம்ம சீனு மாயா கிட்ட உன்னை விட்டு நான் பிரிஞ்சு கூட இருக்க மாட்டேன் மாயா, என்னை விட்டு நீ போகாத, இது நாள் வரைக்கும் உன்னை பற்றி நான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல,
இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ள என்னை விட்டு பிரியலாம்னு நினைக்கிறியே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாயாவும் சீனுவ பார்த்து, "நீ சொல்றது எல்லாமே சரிதான். என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய போறதில்ல. உன் கூடயே தான் இருக்க போறேன் பாருங்கிற" மாரி பேசுறாங்க. சீனு அப்படியே நம்ம மாயாவ ஹக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, "இனி இந்த இடத்துலேருந்து நீ போவே கூடாது" அப்படிங்கிற மாரி சீனு சொல்றாங்க. அந்த சீன்லாம் செம எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம கதிரும் அந்த அதிகாரிகளோட வராங்க. "நீ சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு மாயா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அவனால தான் இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் புதுசா நடந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. மாயாவும் எத்தன வாட்டி தான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணுவா இந்த புவனேஸ்வரி. இப்ப என்னடான்னா என்னோட வாழ்க்கையே கெடுக்க பார்க்குறாளா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவளும் அந்த லிங்கம் எல்லாரும் சேர்ந்து தான் இத பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி மாயா செம அதிரடியா அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி, பசுபதி அவங்க வீட்ல இருந்துட்டு, நம்ம நெனச்ச மாதிரியே அந்த மாயாவ பண்ணிட்டோம். இனிமே இந்த மாயனால நமக்கு தொந்தரவே இல்ல. இனி அந்த ரகுராம் குடும்பத்த பழி வாங்குறது சுலபமாயிடும். நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த மாயா தான் எப்பவுமே அந்த குடும்பத்த காப்பாத்திட்டு இருந்தா. இப்ப அந்த வீட்ல மட்டும் இல்ல, அந்த நாட்ட விட்டே போயிடுவா. அதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி, பசுபதியும் ஒரு பக்கமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அவங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது, நம்ம மாயா, சீனு அந்த இடத்துல செம அதிரடியா வராங்க. அது மட்டும் இல்லாம புவனேஸ்வரிய பார்த்து, "ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாரியெல்லாம் பண்ணியிருப்ப. நீ தான் என்னோட விசா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சரியா வெளுத்து வாங்குறாங்க. எப்பவுமே கொஞ்சம் அமைதியாவே மாயா பேசிட்டு இருக்கும்போது, இந்த வாட்டி அதிரடியா அங்க உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து புவனேஸ்வரி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன, எப்பவுமே நம்ம முன்னாடி கொஞ்சம் அமைதியா பேசுவா. இப்ப இவ்ளோ திமிரு காட்டியாளே, இவள எல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு பயங்கரமா கோபம் வருது. அதே சமயத்துல மாயாவ பார்த்து, எவ்ளோ தைரியம் இருக்கணும். என்னோட வீட்டுக்கு மட்டும் வந்தது இல்லாம இப்படி எல்லா திங்ஸையும் அடிச்சு நொறுக்குறியா? இரு, நான் உன்னை என்ன செய்ய போறேன் பாருன்னு சொல்லிட்டு, இரு உன்னை அந்த அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குடுக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவ விசாரிக்க வராங்க. மாயா கிட்ட வந்து, "புவனேஸ்வரோட வீட்டுக்கு நீங்க போனீங்களா? அங்க அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணீங்களாமே?" அப்படின்னு அந்த அதிகாரிகள் கேட்குறாங்க. மாயாவும் செம போல்டா, "ஆமா, நான் அவங்க வீட்டுக்கு போக தான் செய்தேன். புவனேஸ்வரி வீட்ல பிரச்சனை பண்ண தான் செய்தேன். அதுக்கு இப்ப என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லவும், அந்த அதிகாரிகளும், "புவனேஸ்வர் மேடம் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இனிமே நீங்க வெளியில போ முடியாது. கேஸ்ல மாட்டிட்டீங்கன்னு" சொல்லிடுறாங்க. இத கேட்டவுடனே மாயா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரிக்கு குழப்பாயிடுது. எதுக்குடா இந்த மாயா சந்தோஷப்படுறா? அவ மேல தப்புன்னு தெரிஞ்ச அப்புறமும் இப்படி செய்றாளே, இது சரியில்லையேன்னு நினைக்கும்போது, கரெக்டாட்டு இன்னொரு வக்கீல் வந்து, "நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இன்னைக்கு மாயா வெளியில கிளம்புற மாதிரி இருந்தது. இந்த கேஸ் இருக்கனால அவ வெளிநாட்டுக்கு போக முடியலன்னு" சொல்லிடுறாங்க. புவனேஸ்வரிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. நம்ம ஒண்ணு நினைச்சா அதுக்கு மேல இந்த மாயா நினைச்சு இப்படி அவளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டாளே, நம்ம இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.